நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 1ல நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். இந்த டாபிக்க பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். அதாவது பார்ட் 1ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்டர் அண்ட் டிகிரி. ஸோ இத வந்து பார்ட் 1ல நம்ம பார்க்குறோம். பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த டாபிக்க பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 2ல நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 2 பார்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டே 1ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிறணும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிட் 8 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஸ்டடி பிளான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த யூனிட்டுக்கு டோட்டலா வந்து ஒரு 15 டேஸ் அலாட் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது 13 டேஸ்ல ஃபுல்லா நம்ம ஸ்டடி பண்றதுக்கும், லாஸ்ட் 2 டேஸ் ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருப்போம். ஸோ அப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டோட்டலா ஒரு 13 டாபிக்ஸா நம்ம வந்து இந்த யூனிட்ட நம்ம செப்பரேட் பண்ணி, ஒவ்வொரு டேல ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டேல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல பார்ட் 1ம் பார்ட் 2 2 பார்ட்டா பிரிச்சு இத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட் 1ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதாவது ஆர்டர் அண்ட் டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்குறோம். ஸோ இத பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டே 1ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிறணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா, மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் அன் ஈக்குவேஷன் விச் இன்வால்வ்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, an equation involving independent variable x. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் y அண்ட் த டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, dy by dx equal to என்ன எடுத்துக்கிறோம் நம்ம sin x. அப்படி இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாம், d square y by dx square plus dy by dx plus 3xy equal to 0. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல. இப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய். அப்போ இங்கே உள்ள இந்த ஒய் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இங்கே உள்ள எக்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரியும் வரலாம் நமக்கு. அதாவது டோ இசட் பை டோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதையும் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 டைப்பாக பிரிச்சுக்குவோம். அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஒன்று ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் நம்ம. ஓகே கவனிங்க. இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்க்குறோம். அதாவது நம்ம இப்படி பிரிச்சிருப்போம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை. ஸோ ஒன்று ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ அதில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றது என்ன அப்படின்னா, இன்வால்விங் சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அதாவது சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா நம்ம இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்றது என்ன அப்படின்னா, இன்வால்விங் 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் sin x. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ இதே மாதிரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ இதில் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த ஒய் அப்படின்றத டிபெண்டன்ட் வேரியபிள்னு பார்த்தோம், எக்ஸ் அப்படின்றத இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம என்ன டெஃபினிஷன் பார்த்தோம், ஒன்லி இன்வால்விங் த சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம்.
இப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம என்ன பார்த்தோம்? இன்வால்விங் 2 ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா, அத பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோமா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க எக்ஸ், ஒய் இத தான் நம்ம என்னன்னு பார்த்திருப்போம் நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இங்க பார்க்குற இசட் அப்படின்றத டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு பார்த்திருப்போம் நம்ம. ஸோ அப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ், ஒய் இருக்குது. அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன 2 பார்ட்டா பிரிச்சுக்கிறோம். ஒண்ணு ODE, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா PDE. இந்த ODEல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன எப்படி ஃபார்ம் பண்றது? அப்படின்றத நம்ம இந்த பார்ட்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்டர், டிகிரி. இப்ப ஆர்டர்ன்றது என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. ஸோ ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ இததான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். டிகிரின்றது என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பவர் வேல்யூ. ஸோ அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, டிகிரி அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ இதுல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த டிகிரி கண்டுபிடிக்கிறப்ப, ஸோ நம்ம வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிராக்ஷனல் பவர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த 2மே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டிகிரி அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, the degree of the differential equation is find when the equation is free from the negative and fractional powers of the derivatives. அந்த டெரிவேட்டிவ்ஸ்ல நெகட்டிவ் பவர்ஸும் ஃபிராக்ஷனலும் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நம்ம வந்து அதை மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துல ஃபிராக்ஷன்லயோ நெகட்டிவ்லயோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபிராக்ஷனல முதல்ல ரிமூவ் பண்ணணும். நெகட்டிவோ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் எங்க ஹையஸ்டா இருக்கோ அதை ஆர்டர்னு எழுதிடலாம். டிகிரின்றது என்ன அப்படின்னா, அந்த டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் வேல்யூ நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, டிகிரி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல டிகிரி கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த டிகிரி வந்து பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நெகட்டிவ் வரக்கூடாது, ஃபிராக்ஷனல் டேர்ம் வரக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 ப்ராப்ளத்த எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த 15 ப்ராப்ளத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். கண்டிப்பா நமக்கு எந்த ப்ராப்ளம் குடுத்தாலும் ஈஸியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சால்வ் பண்ணிடலாம். ஓகே கவனிங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, y டபுள் டாஷ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y டாஷ் ஹோல் கியூப் பிளஸ் 3y ஈக்குவல் டு sin x. இப்ப இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஆர்டர், டிகிரி 2மே நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்திருக்கிற ஈக்குவேஷன y டபுள் டாஷ் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். இதுக்கு என்ன இருக்கு? நமக்கு இங்க ஹோல் ஸ்கொயரா? அடுத்து பிளஸ் y டாஷ் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? dy பை dx ஹோல் பவர் 3 பிளஸ் 3y ஈக்குவல் டு sin x. இப்ப குடுத்திருக்கிற ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆர்டர். இப்ப ஆர்டர்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். இப்ப டெரிவேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இங்க dy பை dx, இங்க d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர். அப்ப இதுல ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் என்னது? d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயரா? அப்ப ஆர்டர் ஈக்குவல் டு நம்ம இங்க என்ன எழுதலாம்? நம்ம 2. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிகிரி கண்டுபிடிக்கணும். இப்ப டிகிரின்றத நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் வேல்யூ என்னன்னு பார்க்கிறோம். இப்ப இந்த d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயரோட பவர் வேல்யூ என்ன இருக்கு? 2 அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டிகிரின்றதும் 2 வரும். இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் டைரக்டா நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதுல நம்ம 1 பை 1 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டிகிரி வந்து ஃபிராக்ஷனல்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்ல இருக்கும். ஈக்குவேஷன்றது பாத்தீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் த பாலினாமியல்ல இருக்கணும். சோ அப்படி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, சோ அங்க நம்ம எப்படி டிகிரி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றத நம்ம 1 பை 1 நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ப்ராப்ளம் எடுத்து நம்ம பார்க்க போறோம். சோ இத ஃபுல்லா நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும். கண்டிப்பா நமக்கு எந்த மாதிரி கேட்டாலுமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல டைரக்டா குடுத்துட்டாங்க. அதாவது டிகிரியும் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. டைரக்டா இருந்ததுனால அப்படியே நம்ம வந்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அதாவது ஆர்டர் அப்படின்றது ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ. டிகிரின்றது பாத்தீங்க அப்படின்னா the டெரிவேட்டிவோட பவர் வேல்யூ. இப்ப அடுத்து செகண்ட் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா d கியூப் y பை dx கியூப், இங்க பவர்ல என்ன இருக்கு? 2 பை 3 ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கு? dy பை dx பிளஸ் 2 இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சோ இங்க உள்ள the பவர் வேல்யூ 2 பை 3 இருக்கு. அப்ப நம்ம வந்து டிகிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சோ இந்த பவர்ல உள்ள 2 பை 3 முதல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க உள்ள பவரை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிராக்ஷனல்ல முதல்ல மாத்தணும் நம்ம. இப்ப இதுல குடுத்திருக்கிற ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, d கியூப் y பை dx கியூப் ஹோல் பவர் இங்க என்ன இருக்கு? 2 பை 3 சோ இதுக்கு ஹோல் பவர் 3 எடுங்க. அதாவது ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹோல் பவர் 3 எடுக்கிறோம். இங்க என்ன வரும் நமக்கு? dy பை dx பிளஸ் 2 ஹோல் பவர் 3 வருமா?
இப்ப இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? d கியூப் y பை dx கியூப் ஹோல் பவர் 2 ஈக்குவல் டூ இங்க என்ன வரும் அப்படின்னா dy பை dx பிளஸ் 2 ஹோல் பவர் என்ன வரும் நமக்கு 3 அப்படின்னு வரும். இப்ப நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் அப்படின்னா ஆர்டர்னா நம்ம என்ன பார்த்திருப்போம்? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். டிகிரின்றது என்னது? ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் வேல்யூ. இப்ப இதுல வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்க dy பை dx தான் வரும். இப்ப ஹோல் கியூப் பண்ணாலுமே dy பை dx ஹோல் பவர் 3 தான் வரும். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா d கியூப் y பை dx கியூப் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவா இருக்கும். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம் 3 அப்படின்னு வரும். அதே மாதிரி டிகிரி பாத்தீங்க அப்படின்னா இதோட பவர் வேல்யூ என்ன இருக்கு? இங்க 2 ஆம். அப்ப டிகிரி வந்து 2 வரும். ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் dy பை dx பிளஸ் x ஈக்குவல் டு 0 இருக்காம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை முதல்ல நம்ம பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணணும். இப்போ இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் பிளஸ் x ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம்? நம்ம ரூட் ஆஃப் dy பை dx கொண்டு வந்துடலாமா? ஸோ மைனஸ்ல உள்ளதை ஈக்குவல் சைடு கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ்ல வந்துடும். இப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். இப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் பிளஸ் x ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்கே ஸ்கொயர் பண்றப்ப ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ ஒன்லி எது மட்டும் வரும் நமக்கு? dy பை dx அப்படின்னு வரும். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயரா? அப்ப a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்னா நமக்கு என்ன வரும்? d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2x இன்ட்டு d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயரா? அதாவது a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா dy பை dx அப்படின்னு வரும். இப்போ இதுல the highest derivative எங்க இருக்குன்னு பாருங்க. the highest derivative பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு ஆர்டர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துரும்? 2 ஆம். இப்போ இதே மாதிரி டிகிரி பாத்தீங்க அப்படின்னாலும் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துரும்? 2 அப்படின்னு வந்துரும். அப்ப தேர்ட் क्वेश्चனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் 2 கிடைக்கும். அதே மாதிரி டிகிரி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ஃபோர்த் क्वेश्चन பாருங்க. இப்போ ஃபோர்த் क्वेश्चनல நமக்கு என்ன இருக்கு? d கியூப் y பை dx கியூப் ஹோல் பவர் 2 பை 3 பிளஸ் x பிளஸ் y ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு இங்க பவர்ல என்ன இருக்கு? எனக்கு 2 பை 3 ஆம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இப்போ இந்த ஃப்ராக்ஷனை முதல்ல நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ இதுக்கு ஹோல் பவர் 3 எடுக்கலாமா? ஸோ முதல்ல கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா d கியூப் y பை dx கியூப் ஹோல் பவர் 2 பை 3 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா x பிளஸ் ஒய். இப்போ இந்த x பிளஸ் ஒய்யை ஈக்குவல் சைடு கொண்டு வாங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் x பிளஸ் ஒய்ன்னு கிடைக்குமா? இப்போ இந்த ஃப்ராக்ஷனை கேன்சல் பண்ணணும் 2 பை 3. அப்போ ரெண்டு சைடுமே ஹோல் பவர் 3 எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு d கியூப் y பை dx கியூப் ஹோல் பவர் 2 பை 3. ஸோ இதுக்கு அப்படியே ஹோல் கியூப் எடுங்க. இங்கே நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பவர் 3. இப்போ இந்த இடத்துல இந்த 3க்கு 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா d கியூப் y பை dx கியூப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் பவர் 3 அப்படின்னு வரும். இப்போ இதில் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d கியூப் y பை dx கியூபா? அப்போ நமக்கு ஆர்டர் நமக்கு ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிரும்? 3. இப்போ இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் என்ன இருக்குன்னு பாருங்க 2. அப்போ டிகிரி ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும்? 2 அப்படின்னு வரும். அப்போ ஃபோர்த் क्वेश्चनோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஈக்குவல் டு 3 கிடைக்கும். டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 கிடைக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டே வரும். இப்போ அடுத்தடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் क्वेश्चन நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் என்ன பார்க்குறோம்? டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் 3. இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்ம இது எப்படி எழுதுவோம்? நம்ம டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு எழுதுவோமா? அதே மாதிரி கியூப் ரூட் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் 3 ஹோல் பவர் 1/3. இப்போ இதில் பவர் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கும். இப்போ இதை முதல்ல நம்ம கேன்சல் பண்ணணுமா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1/2 1/3. அப்போ இதில் எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 2,3க்கு எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆம். அப்போ இது ரெண்டு சைடுமே நம்ம ஹோல் பவர் 6ன்னு எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. ஸோ இதுக்கு பவர் 6ன்னு எடுங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா dy பை dx பிளஸ் 3 ஹோல் பவர் 1/3. ஸோ இங்கே அப்படியே பவர் 6ன்னு எடுங்க. ஸோ ரெண்டு சைடுமே ஹோல் பவர் 6ன்னு எடுக்கிறோம். இப்போ இந்த 6ஐ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 2s are 6ன்னு வரும். இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 2 3s are 6ன்னு வரும். இப்போ இந்த சைடு நமக்கு என்ன கிடைக்கும்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்
ஹோல் பவர் 3. இங்க அதே மாரி நமக்கு dy பை dx பிளஸ் 3 ஹோல் பவர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2. இப்ப இதுல ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எங்க வருதுன்னு பாருங்க. dy ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் இதுதான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்துரும். டிகிரி பாத்தீங்க அப்படின்னா இதோட பவர் வேல்யூ 3. அப்ப 5th கொஸ்டினுக்கு ஆர்டர் 2 கிடைக்கும். டிகிரி பாத்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா y dash plus y double dash whole square equal to x plus y double dash whole square. இப்போ இதுல y dash அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கோம், நம்ம dy by dx ன்னு எடுப்போமா, பிளஸ் y double dash அப்படின்றது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் இங்கே ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஈக்குவல் டு x பிளஸ் y double dash அப்படின்னா என்னது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் அப்படியே டேரக்டாக நம்ம சால்வ் பண்ணிடக்கூடாது. இப்போ இங்கே டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இங்கே ஒரு டேர்ம் வரும். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப இதில் ஒரு டேர்ம் வரும். அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2x இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. இப்போ இந்த சைடு நமக்கு என்ன வரும், dy பை டிஎக்ஸ் பிளஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரெண்டுமே ப்ளஸில் வரும். ஸோ அப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்கும், dy பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிமைனிங் டேர்மாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் எங்கே வருது, ஸோ இந்த டேர்ம் தான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்துடும். டிகிரி ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா இதோட பவர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹோல் பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ டிகிரி ஈக்குவல் என்ன கிடைக்கும், நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ 6th கொஸ்டினுக்கு ஆர்டர் கண்டுபிடிச்சோம்னா 2ன்னு வரும், டிகிரி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1ன்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ இதில் 7th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு எப்படி நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கிறது டிகிரி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷன் பிரகாரம் ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டோம். டிகிரி கண்டுபிடிக்கிறப்ப தான் நம்ம 2 கண்டிஷன் பார்த்துருப்போம். அதாவது அதோட பவர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன்லையும் நெகட்டிவ்லையும் வரக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் த பாலினாமியல்ல இருக்கணும். ஸோ அப்போ பாலினாமியல்ல இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம டிகிரி கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பாருங்க, த டெரிவேட்டிவ்ல dy by dx d square y by dx ஸ்கொயர் பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா நாட் அ பாலினாமியல் அப்படின்னு வரும். இங்க x இன்ட்டு லாக்னு வருதான். இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்தாலே இது நாட் அ பாலினாமியல் தான். அதாவது லாக் சைனு காசு இ பவர் இதோட dy by dx d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர்ன்ற டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம நாட் அ பாலினாமியல்னு சொல்லிடலாம். அப்ப இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு நம்மளால பாத்தீங்க அப்படின்னா டிகிரி கண்டுபிடிக்க முடியாது, பட் ஆர்டர் நம்மளால சொல்லலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம் 2 அப்படின்னு சொல்லிடலாம். பட் இங்க டிகிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு டிகிரி கேட்டாங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு டிகிரி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் நாட் அ பாலினாமியல். ஸோ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நாட் அ பாலினாமியல். ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா டிகிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவோட வேல்யூ, டெரிவேட்டிவ் என்னதுங்க டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரா, அப்போ ஆர்டர் 2ன்னு வந்துடும். பட் டிகிரின்றது தான் நாட் டிஃபைன்ட் வரும். இப்போ இதே மாதிரி 8th கொஸ்டின் பாருங்களேன், இ பவர் டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் ஈக்குவல் டு என்ன இருக்கு நமக்கு லாக் ஆஃப் டி பவர் 5 ஒய் பை டிஎக்ஸ் பவர் 5 பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா டி பவர் 5 ஒய் பை டிஎக்ஸ் பவர் 5. அப்ப இதுல ஆர்டர் ஈக்குவல் டு நம்ம 5 அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட் அ பாலினாமியல். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நாட் டிஃபைன்ட்னு வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுத்துட்டு இதோட டிகிரி என்னன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு இங்க ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் வேல்யூ 1 அப்படின்னு போட்டு நம்ம டிகிரி ஈக்குவல் டு 1ன்னு கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ இங்க ஆர்டர் மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த ஈக்குவேஷன் வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் த பாலினாமியல்ல இருந்துச்சுன்னா தான் டிகிரி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த பாலினாமியல்ல இல்லை அப்படின்னாலே அங்க டிகிரின்றது நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா சைன் ஆஃப் என்ன இருக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸாம். இப்போ இதுல ஆர்டர் நமக்கு என்ன வந்துடும், ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ஆர்டர் வந்து 2ன்னு வந்துடும், ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ.
பட் இதுல டிகிரி கேட்டாங்க அப்படின்னா, ஈக்குவல் டூ நமக்கு என்னன்னு வரும் அப்படின்னா, நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம மாடலுக்கு நம்ம ஒவ்வொன்னா எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கலாம். கண்டிப்பா அது ஆர்டர், டிகிரி கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அத பாலினாமியல்ல இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது dy/dx, d²/dx²ன்றது ஸோ அத டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி பாலினாமியல்ல இருந்துச்சு அப்படின்னா, டிகிரி கண்டுபிடிக்க முடியும். இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட் அ பாலினாமியல். sin ஆஃப் d²/dx²ன்னு வந்திருக்கா? அப்ப இது வந்து நாட் அ பாலினாமியல். அப்ப டிகிரின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நாட் டிஃபைன்டு. பட் ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா, இதுல ஆர்டர் வந்து 2 அப்படின்னு வரும். இப்ப இதே மாதிரி 10த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இ பவர் என்ன எடுத்திருக்கோம்? d³ y/dx³ மைனஸ் x இன்டு d²y/dx² பிளஸ் y ஈக்குவல் டூ 0வாம். இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு குடுத்திருக்கிற ஈக்குவேஷன் பாலினாமியல்ல இருக்காது. அப்ப டிகிரி வந்து நாட் டிஃபைன்டுன்னு வந்துரும். ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா, இப்ப அதுல டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் வேல்யூ எங்க வருதுன்னு பாருங்க. இப்ப இதுல டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் வேல்யூ எங்க வருது நமக்கு? d³ y/dx³ஆம். அப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் வந்து 3ன்னு வந்துரும். பட் டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா, நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஸோ அப்ப இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10த் கொஸ்டினுக்கு ஆர்டர் 3ன்னு வந்துரும். டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா, நாட் டிஃபைன்டுன்னு வரும். ஓகே கவனிங்க. சப்போஸ் இப்ப இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்ல வருதுன்னு வச்சுக்கங்களேன். இ பவர் dy/dx ஈக்குவல் டூ எக்ஸ்ன்னு குடுத்துட்டாங்க. இப்ப இதுல பார்த்த உடனே இது பாலினாமியல்ல இல்ல அப்படின்ட்டு இந்த இடத்துல டிகிரி கேட்கறான்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் குடுத்துட்டு, ஃபைண்ட் த டிகிரின்னு கேட்டாங்க அப்படின்னா, டக்குனு நம்ம நாட் டிஃபைன் போட்றக்கூடாது. இந்த மாரி இ பவர், சைன் இந்த மாரி வந்த உடனே டக்குனு நாட் டிஃபைன் போட்றாதீங்க. இங்க இ பவர் dy/dx ஈக்குவல் டூ எக்ஸா? இப்ப இந்த இ பவர நம்மளால கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம இங்க எடுத்த ஈக்குவேஷன்ல இ பவர் கேன்சல் பண்ண முடியாது. சோ பட் இந்த இடத்துல ஈக்குவேஷன்ல இ பவர் dy/dx ஈக்குவல் டூ ஒன்லி எக்ஸ் மட்டும் தான வருது. இப்ப இத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். இப்ப இதுல 2 சைடுமே லாக் எடுத்தோம் அப்படின்னா, சோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும்? லாக் இ பவர் dy/dxன்னு வரும். சோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, லாக் எக்ஸ்ன்னு வரும். இப்ப இந்த லாக் ஆஃப் இ பவர் dy/dx அப்படின்றது dy/dxன்னு வந்துருமா? ஈக்குவல் டூ என்னது? லாக் எக்ஸ்ன்னு வந்துரும். இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாலினாமியல்ல வந்துருமா? லாக் எக்ஸ் அதாவது dy/dx ஈக்குவல் டூ லாக் எக்ஸ்ன்னு வந்துருச்சு. இப்ப இதுல டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா, தி டெரிவேட்டிவ் dy/dx இதோட பவர் வேல்யூ 1. அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவல் டூ 1ன்னு வரும். ஆர்டருமே பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு வரும். ஸோ அதனால இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் வர்றப்ப கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம சால்வ் பண்ணணும். டக்குனு இந்த இ பவர், லாக்லாம் வந்த உடனே டிகிரி கேட்டாங்கன்னா, நாட் டிஃபைன் போட்றக்கூடாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார்மட்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த டெரிவேட்டிவோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லாக் இப்ப இதே ஈக்குவேஷன்ல இந்த லாக் எக்ஸ்ன்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த லாக் எக்ஸ்க்கு பதிலா ஈக்குவல் டூ லாக் ஆஃப் dy/dxன்னு வந்துச்சுன்னா, இங்க கண்டிப்பா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது? டிகிரி வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட் சைனோ, காசோ, இ பவரோ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரின்றது நாட் டிஃபைன்ட் வரும். ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெரிவேட்டிவ் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளத்த கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது மாரி கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஹூஸ் த ஜெனரல் சொல்யூஷன் இஸ் கிவன் பை y ஈக்குவல் டூ c1 e பவர் 2x பிளஸ் c2 பிளஸ் c3 e பவர் x பிளஸ் c4 sin x பிளஸ் c5. இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம் குடுத்துட்டு, இதோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப இதுக்கு நம்ம வந்து ஷார்ட்டா ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் குடுத்துட்டு, ஆர்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எத்தன இருக்குன்னு பாருங்க. அதுதான் அந்த ப்ராப்ளத்தோட ஆர்டரா இருக்கும். இப்ப இங்க குடுத்திருக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, y ஈக்குவல் டூ c1 e பவர் 2x பிளஸ் c2 பிளஸ் என்ன இருக்கு நமக்கு c3 ஆம். ஸோ அதாவது c3 e பவர் x பிளஸ் c4 இன்டு sin ஆஃப் x பிளஸ் c5. இப்ப இதுல நான் வந்து பார்த்தீங்கன்னா, குடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல நம்ம வந்து ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தோம். குடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல எத்தன நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குதோ, அதுதான் அந்த ப்ராப்ளத்தோட ஆர்டரா இருக்கும். இப்ப நமக்கு இந்த ப்ராப்ளத்த பார்த்த உடனே இதுல C1, C2, C3, C4, C5 வரைக்கும் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஆர்டர் ஈக்குவல் டூ 5ன்னு போட்டோம்னா, அந்த ப்ராப்ளம் வந்து தப்பாயிரும். அப்ப நம்ம குடுத்திருக்கிற ப்ராப்ளத்த நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எத்தன ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்குதோ, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, அதோட ஆர்டரா இருக்கும். இப்ப இத எப்படி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்க உள்ள C1 e பவர் 2x இன்டு இ பவர் c2ன்னு எழுதலாமா? இ பவர் 2x பிளஸ் c2வ நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். இ பவர் 2x இன்டு இ பவர் c2ன்னு பிளஸ் c3 இன்டு இ பவர் x எடுத்துக்கங்க.
பிளஸ் C4 இன்ட்டு இங்க நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கிறோம் அப்படின்னா sin A plus B ஃபார்முலா எடுக்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா sin A plus B sin A plus B க்கு என்ன ஃபார்முலா sin A cos B plus cos A sin B. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா sin Aன்றது x அப்ப இங்க நமக்கு என்ன கிடைக்கும் sin x cos of C5 ன்னு வரும். பிளஸ் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா cos x sin C5 ன்னு வரும். இப்ப இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க ஒரு கான்ஸ்டன்ட் C1 இங்க ஒரு கான்ஸ்டன்ட் e பவர் C2. இப்ப இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் சேர்த்து நான் ஈக்குவல் டு a அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கிறேன் இன்ட்டு e பவர் 2x ன்னு வரும். பிளஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு C3 e பவர் x ன்னு இருக்கா. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் C3 e பவர் x இந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கங்க. பிளஸ் இங்க நமக்கு என்ன இருக்கு C4 sin x cos C5. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா cos C5ன்றதும் ஒரு கான்ஸ்டன்ட் C4 ஒரு கான்ஸ்டன்ட். இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டா வருமா? இப்ப இத நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா b into sin x ன்னு எடுத்துக்கிறேன். இந்த கான்ஸ்டன்ட்ட சேர்த்து நான் ஒரு கான்ஸ்டன்ட் கேபிட்டல் B அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா sin C5ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் இங்க C4ன்றதும் கான்ஸ்டன்ட் இதோட மல்டிப்ளை பண்ணினா இப்ப பிளஸ் இத நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா d into இங்க நம்ம என்னன்னு எடுத்துக்கிறேன் நானு cos x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் a அப்படின்றத நம்ம C1 e பவர் C2 அப்படின்றத a ன்னு எடுத்துக்கிட்டேன். b அப்படின்றத நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம் C4 into cos C5ன்றத b ன்னு எடுத்துக்கிட்டேன் நானு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா C4 into sin C5 d ன்னு எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா a அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் C3ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் இங்க bன்றது ஒரு கான்ஸ்டன்ட் இங்க dன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டா. இதுல டோட்டலா நமக்கு எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கு 4 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்ப இந்த क्वेश्चनோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 4ன்றது கிடைக்கும். சோ இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் அதோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இதை ஞாபகம் வச்சுக்கங்க. கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்துல இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை செப்பரேட் பண்ணிட்டு சோ அது எல்லாத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கலாம். சோ அந்த கான்ஸ்டன்ட் எடுத்ததுக்கு அப்புறமா சோ அதுல ஃபைனலா நமக்கு என்ன வருதோ அதுதான் அதோட ஆர்டரா இருக்கும். இப்ப இதே மாதிரி என்ன பண்றீங்க அப்படின்னா 12th கொஸ்டின்ல இங்க C1 plus C2 cos of என்ன இருக்கு இங்க x plus C3 அப்ப இங்க நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும் அப்படின்னா cos A plus B ஃபார்முலா எடுத்துக்கங்க. இப்ப cos A plus B நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருப்போம் cos A cos B minus sin A sin B ன்னு வருமா. இப்ப இந்த ஃபார்முலாவை இதுல அப்ளை பண்ணுங்க. சோ இதுல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதோட ஆர்டர் என்ன வருதுன்னு பாருங்க. ஃபைனலா இது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எத்தனை வருதுன்னு பாருங்க. இதோட ஆர்டர் என்ன வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the differential equation representing the family of curves என்ன கொடுத்துருக்காங்க இங்க y square equal to 2c into x plus root c where c greater than 0 is the parameter is of order and degree. ஸோ நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம ஆர்டரும் டிகிரியும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2c இன்ட்டு நமக்கு என்ன இருக்கு எக்ஸ் பிளஸ் ரூட் சிஎம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை 1 அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்கன்னா நம்ம எனக்கு என்ன கிடைக்கும் y ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 2y இன்ட்டு dy பை dxன்னு வரும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2c இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1 ரூட் சியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 0. இப்போ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 2cன்னு கிடைக்குமா? ஸோ இந்த சைடு இங்கே என்ன இருக்கும் 2y இன்ட்டு dy பை dx. இப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா c ஈக்குவல் டு y இன்ட்டு நமக்கு என்ன இருக்கும் dy பை dxன்னு இருக்கும். இப்போ இந்த c யோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 என்னது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு c யோட வேல்யூ என்னது y இன்ட்டு dy பை dx இன்ட்டு x பிளஸ் ரூட் ஆஃப் என்ன இருக்கு சிஎம். அப்ப ரூட் ஆஃப் சி அப்படின்னா y இன்ட்டு dy பை dx. இப்போ இங்க ரூட் ஆஃப் என்ன வரும் y சிக்கு பதிலா y இன்ட்டு dy பை dxன்னு வரும். இப்போ இந்த டேர்ம் அப்படியே உள்ளார மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2y இன்ட்டு இங்க ஒரு x இருக்கா அப்ப 2yx இன்ட்டு dy பை dxன்னு வருமா. அடுத்து இதை அப்படியே இதோட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் 2y இன்ட்டு dy பை dx ரூட் ஆஃப் என்ன இருக்கும் இங்க நமக்கு y இன்ட்டு dy பை dx. ஸோ இந்த சைடு என்ன இருக்கும் நமக்கு y ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்போ இதுல இந்த டேர்ம் அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு உள்ளார கொண்டு வந்துருங்க. இப்போ இங்க நமக்கு என்ன கிடைக்கும் y ஸ்கொயர் மைனஸ் 2y இன்ட்டு dy பை dx. ஸோ அதாவது 2xyன்னு வரும். இந்த இடத்துல 2yx dy பை dx ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா 2y இன்ட்டு dy பை dx ரூட் ஆஃப் y இன்ட்டு dy பை dxன்னு இருக்கும். இப்போ இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இந்த சைடு ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா
ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 2xy dy பை dx ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்க பார்த்தீங்கன்னா ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 2 ஸ்கொயர் பண்ணா 4 வரும். y ஸ்கொயர் பண்ணீங்கன்னா y ஸ்கொயர்னு வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா dy பை dx ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்க ரூட் கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா y இன்ட்டு dy பை dxன்னு வரும். அப்போ இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா 4 இன்ட்டு y ஸ்கொயர் இங்கே ஒரு y, அப்போ y கியூப்னு வரும். dy பை dx இங்கே ஒரு dy பை dx, அப்போ dy பை dx நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹோல் பவர் 3 கிடைக்கும். இப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 இன்ட்டு y dy பை dx என்னன்னு எடுத்துக்கலாம், ஹோல் பவர் 3 எடுத்துக்கலாமா? இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்டர் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 3, அதாவது த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் வேல்யூ பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 13th கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் 1 டிகிரி வந்து 3 கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் எது வரும்? நமக்கு ஆர்டர் 1 டிகிரி 3ன்றப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா பின்றது நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி 14th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இ பவர் என்ன பார்க்குறோம் நம்ம dy பை dx ஈக்குவல் டு எக்ஸாம். இப்போ இதே ப்ராப்ளத்தை நம்ம முன்னாடி நம்ம எடுத்து சால்வ் பண்ணியிருப்போம். அதாவது இ பவர் dy பை dxன்னு வந்துட்டாலே நம்ம ஆன்சரை டக்குன்னு நாட் டிஃபைன் போட்டக்கூடாது. இப்போ இதுக்கு லாக் எடுத்தோம் அப்படின்னா லாக் ஆஃப் இ பவர் dy பை dx ஈக்குவல் டு லாக் எக்ஸ்னு வரும்னு பார்த்தோமா? அப்போ dy பை dx ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஈக்குவல் டு லாக் எக்ஸ்னு கிடைக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் 1 வரும், டிகிரியுமே 1 வரும். இங்கே நம்ம கொஸ்டின்ல டிகிரி மட்டும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 14th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறத பேஸ் பண்ணி ஒரு 15 ப்ராப்ளத்தை நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 12 ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்துக்குமே ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்கு ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிங்க, டிகிரி என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாடலை பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கிற ஒரு 12 ப்ராப்ளம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த 12 ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆர்டர் என்ன வருது, டிகிரி என்ன வருதுன்றதை அப்படியே கண்டுபிடிங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஆர்டர் டிகிரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எடுத்திருப்போம், இது கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.